அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரைமா ரெசிபிஸ் அண்ட் வ்ளாக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த ராயல் ஃபலூடா வாங்க எப்படி பண்ணணுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் கொஞ்சமாக அகர ஒரு 5 மினிட்ஸ் ஊற வச்சுருக்கேன். இப்போ அதை நல்லா மெல்ட் பண்ணிக்கோங்க. அது கூட 4 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். அது எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எந்த கட்டியும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆனோடனையும் அதை ஒரு பவுல்லையோ இல்லை ஒரு டப்பாலையோ நல்லா சூடாக இருக்கும் போதே வடிகட்டி எடுத்துக்கோங்க. ஏன்னா ஆறிச்சுன்னா கட்டி ஆயிரும். அதனால் சூடாக இருக்கும் போதே நம்ம வடிகட்டிக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சமாக ரோஸ் சிரப் ஆட் பண்ணிக்கிறேன் கலருக்காக. உங்ககிட்ட நீங்கள் ஃபுட் கலர் இருந்தால் அதை ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ அதை வந்து ஒரு 4 hours ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துடலாம். ஏன்னா அது ஜெல்லி மாதிரி மாறும். அப்போ தான் அடுத்து நம்ம சேமியா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு சுடு தண்ணியில் சேமியா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ அது கூட 4 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ அது கூட கொஞ்சமாக பால் பவுட்ரு ஆட் பண்ணிக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். பால் பவுட்ரு ஆட் பண்ணோம் அப்படின்னா நல்லா ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ அது கூட 1/2 கப் பால் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம பால் பவுட்ரு ஆட் பண்ணனால சீக்கிரமாக கட்டி விழுகும். அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப அந்த பால் வந்து ட்ரையாக விட்டேன்னா, ஏன்னா நம்ம அப்படி கொஞ்சம் லிக்யூடாக வச்சோம் அப்படின்னாலே சேமியா வந்து அந்த பாலெல்லாம் உறிஞ்சிரும். அதனால் கொஞ்சம் லிக்யூடு கன்சிஸ்டாக இருக்கும் போதே அதை ஆஃப் பண்ணிடுங்க. இந்த கன்சிஸ்டன்சி இருக்குது பாருங்கள். இதை இப்போ நான் ஆஃப் பண்ணிடுறேன். இதை ஆற வச்சிடலாம். நம்ம ஜெல்லி வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். சூப்பராக செட் ஆகிருக்கு. இதை அப்படியே நான் க்யூப் போட்டு வச்சுக்கிறேன். க்யூப் போட்டாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம ரோஸ் மில்க் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நான் காய்ச்சின ஆற வச்ச பால் எடுத்திருக்கேன். இப்போ அது கூட ரோஸ் சிரப் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது எல்லாமே ஜில்லுன்னு இருந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும். அதனால் நான் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம வந்து ஃபலூடா மேக் பண்ணிடலாம். இப்போ ஃபஸ்ட் ஸ்டெப்பாக நம்ம வந்து ஜெல்லியை வந்து அதில் உள்ள ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ ஜெல்லி வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. பட் ஒரு லிமிட்டாக போட்டால் தான் வந்து நல்லாயிருக்கும். அதனால் நான் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் கிட்ட ஜெல்லி போட்டுக்கிறேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கிட்ட சேமியா ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், சேமியா வந்து நல்லா கெட்டி ஆயிடுச்சு. நம்ம பால் பவுடர் ஆட் பண்ணியிருக்கனால அது நல்லா வந்து சாப்பிட சூப்பராக இருக்கும். சேமியா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு இது கூட சப்ஸா சீட்ஸை நல்லா ஊற வச்சு எடுத்திருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது கூட ஹோம்மேட் ஐஸ்கிரீம் அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஹோம்மேட் ஐஸ்கிரீம் எப்படி செய்யணும்னு. அதை வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ லேயர் பை லேயராக வந்துருச்சு பாருங்கள். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க ரோஸ் மில்க்கை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா சில்லுன்னு ஆட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு மேலே நான் எங்கள் வீட்டில் வாழைப்பழம் இருந்ததுனால வாழைப்பழம் ஆட் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட நீங்கள் ஆப்பிள், அப்புறம் பொமக்ரானட், அப்புறம் இந்த மாதிரி என்னென்ன பழம் இருக்கோ அது எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நான் பொமக்ரானட் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது கூட தாராளமாக நட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபலூடா பொறுத்தளவு நட்ஸு வந்து சில பேர் வந்து சேர்க்க மாட்டாங்க. ஆனால் நம்ம எந்த அளவுக்கு நட்ஸு சேர்க்குறோமோ அது வேறு லெவலாக இருக்கும். அதனால தான் இதுக்கு பேர் வந்து ராயல் ஃபலூடானே வந்துச்சு. பட் வந்து பாதி பேர் வந்து நட்ஸு வந்து இதில் சேர்க்க மாட்டாங்க. பாதாம், முந்திரி வந்து தாராளமாக சேர்த்துக்கோங்க. நான் வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். பிஸ்தா இருந்தால் பிஸ்தா கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு மேலே நம்ம எடுத்து வச்சுருக்க ஜெல்லியையும் மறுபடியும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதுக்கு மேலே ரோஸ் சிரப்பை ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா கீழே வந்து நம்ம எசன்ஸ் எதுவுமே மிக்ஸ் பண்ணலை. ஸோ அந்த ரோஸ் சிரப்பை வந்து நம்ம மேலே ஊற்றுறப்ப அது கீழே வரைக்கும் போகும்.
ஒரு ஒரு ஜெல்லி வந்து ஒரு புளிப்பு சுவை கொடுக்கும். அதுக்கு மேலே கொஞ்சம் இனிப்பாக வைக்கிறப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு மேலே தாராளமாக ஒரு 4-5 ஸ்க்யூப் ஐஸை வச்சு, அதுக்கு மேலே நம்ம நறுக்கி வச்சுருக்க நட்ஸையும் பரபரன்னு தூவி விட்டு, அதுக்கு மேலே கொஞ்சமாக மறுபடியும் ரோஸ் சிரப்பை ஊற்றி நல்லா சாப்பிட்டிங்கன்னா இந்த சம்மருக்கு வேறு லெவலாக இருக்குங்க. கண்டிப்பாக அந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த ரெசிபியை பிடிக்காதவங்க யாருமே சொல்ல முடியாது. ஏன்னா ஐஸ்கிரீம் வந்து எல்லாருக்குமே பிடிக்கும். இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம ரஹீமா ரெசிபிஸை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை தட்டி விடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு மேலே நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.